வணக்கம். There is a sharp fall in Indian student going abroad. எதனால இந்த ஃபால்? எந்தெந்த கண்ட்ரியில ஃபால் ஆகுது? அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது கண்ட்ரியில போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மேஜரா there is a big four னு சொல்லுவோம். அதாவது 4 கண்ட்ரிக்கு இந்தியால இருந்து மேஜரா இந்தியன் ஸ்டூடெண்ட் ஸ்டடி அப்ராடுக்கு போறாங்க. அதுல 3 கண்ட்ரியில there is a big fall. என்னென்ன கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸா இட் இஸ் கனடா, US and UK. எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபால் அப்படிங்கறதையும் பார்ப்போம். ஆஸ்திரேலியா என்ன ஆச்சு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்ப்போம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பேண்டமிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸ்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம்ல மேஜர் 3 கண்ட்ரி டுகெதரா, அதாவது சைமல்டேனியஸ்ல ஆல் 3 கண்ட்ரில ஃபால் ஆகிறது இந்த டைம் தான். ரஃப்லி அபவுட் இந்த 3 கண்ட்ரி டுகெதர் பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 lakh ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. அதுல ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 to 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி ஆயிட்டாங்க. ஏன் கம்மி ஆயிட்டாங்க, எவ்வளவு நம்பர் கம்மி ஆயிட்டாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். கனடா பாத்தீங்கன்னா ரஃப்லி 32% டிராப். அதாவது earlier 2.78 lakh students போயிருந்தாங்க. That is become around 1.8. US பாத்தீங்கன்னா there is a 34% drop. 1.31 ல இருந்து 86,000 ஆயிருக்கு. UK down by 26%. 1.2 lakh ல இருந்து 88,000 ஆயிருக்கு. இதெல்லாம் நான் 23க்கும் 24க்கும் 25 டெஃபினட்டா இந்த 3 கண்ட்ரிலயுமே எகைன் இந்த நம்பர்ல இருந்தும் டிராப் இருக்கும். ஏங்கிற ரீசனை பார்ப்போம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம கனடா எடுத்துப்போம். எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் கனடா டிராப் ஆனது இந்தியா கனடா ரிலேஷன் ஸ்பாயில் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டே எக்ஸ்பெண்டிச்சர் 10,000 கனடியன் டாலர்ஸ்ல இருந்து 20,000 கனடியன் டாலர்ஸ் ஆக்குனாங்க. அது மட்டும் இல்ல ஒரு கேப் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. earlier they used to recruit roughly 5.64 lakh international students. அத 3.6 னு மாத்துனாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். அபார்ட் ஃப்ரம் இட் ஸ்டூடெண்ட் ரெண்ட் பாத்தீங்கன்னா அதிகமாச்சு. இதெல்லாம் கனடா கம்மியானதுக்கு ஒரு ரீசன். பட் மேஜர் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரீசன் தான். யுஎஸ் லாஸ்ட் 4 months நம்ம பாக்குறோம் there is a turbulence தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் யுஎஸ் ஓட ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா roughly about 35 to 40%. அது மட்டும் இல்ல லாஸ்ட் 4 monthsல roughly 4,000 international students has been deported either through ICE or self deported. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன்ஸ் நிறைய பேரு F1 விசால ஸ்டூடெண்ட் விசால உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் டிபோர்ட் பண்ணிட்டாங்க. This is one of the major concern. இந்த இயரும் ஆல்ரெடி ஃபாலுக்கு நிறைய ரிஜெக்ஷன் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. சோ யுஎஸ் ஓட நம்பர் டெஃபினட்டா இந்த ஃபால் கம்மியாக தான் செய்யும். நீங்க யுஎஸ் பாக்குறீங்க அப்படின்னா பெட்டர் டு ஹேவ் அ ஆல்டர்னேட்டிவ் for this fall. ஏன்னா ரிஜெக்ஷன் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் யூகே பாத்தீங்கன்னா roughly about 27 to 28% டிராப். மேஜர் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் விசா அவங்க அலோவ் பண்ணல. ஓகே, டிபெண்டன்ட் விசாவை கட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் who's going to UK டிபெண்டன்ட் விசாக்காக தான் போனாங்க. அந்த டிபெண்டன்ட் விசா கம்மியானோனே there is a sharp decline. அது மட்டும் இல்ல UK economy is also not doing all the great except நீங்க ஐடி ஆர் சம் ஆஃப் த பினான்சியல் செக்டர் போனீங்கன்னா டெஃபினட்டா there is a scope. other sector is not doing great அப்படிங்கிற ஜெனரல் ரிசர்ச்சும் சொல்லுது. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். எஸ்பெஷலி நீங்க யூகே போறீங்க அப்படின்னா சம் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டி ரசல் குரூப் அது மாதிரி ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்கு. இந்த பாட்டம் லைன் யூனிவர்சிட்டிக்கு போனீங்க அப்படின்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் மேஜரா ஒன்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்க்கு போனீங்கன்னா ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. இந்த இயர் எஸ்பெஷலி நீங்க ஃபாலுக்கு போறீங்க எந்தெந்த கண்ட்ரியில இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த கண்ட்ரி இன்க்ளூடிங் ஜெர்மனி, அயர்லாந்து, நியூசிலாந்து இதுல எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈவன் பிரான்ஸ் கூட. ஜெர்மனி they are roughly talking about 35 to 40,000 students லாஸ்ட் இயர் போயிருக்காங்க. இந்த இயர் expected to go around 50,000 students. நியூசிலாந்து பாத்தீங்கன்னா வெறும் 2,000-2,500 ஸ்டூடெண்ட்ஸ் தான் போயிருந்தாங்க. லாஸ்ட் இயர் roughly about 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. அயர்லாண்டும் from 5 to 6,000 ல இருந்து roughly about 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. இதே மாதிரி பிரான்ஸ்லயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரான்ஸ் என்ன சொல்றாங்கன்னா couple of yearsல they wanted to target 30,000 Indian students. Germany 2 yearsல they are targeting 50,000 Indian students. But இந்த 3 பிக் கண்ட்ரிலயும் roughly about 3-4 lakh students
கம்மியாயிருக்காங்க. பட் இங்க இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா வெறும் 50,000 தான். அதனால அந்த 3 கண்ட்ரில உண்டான டிராப்ப இங்க மேட்ச் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a big question. பிக் 4ல ஒன் ஆஃப் த அதர் கண்ட்ரி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு சாஃப்ட் கேப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ரஃப்லி அபவுட் 2.64 lakh ஸ்டூடெண்ட்ஸ். இது செனட்ல அப்ரூவ் ஆகாட்டையும் இட் இஸ் a soft cap. That is a number which is going to get it. இதுல இருந்து roughly about 80 to 90,000 students visas has been given it to Indian students. வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா பிஃபோர் பேண்டமிக் எடுத்தோம்னா சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருந்தாங்க. எதர் யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும். தட் இஸ் நோ மோர் ட்ரூ. இப்ப இருக்க சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதாவது 2023ல ரஃப்லி அபவுட் 13.5 lakhs இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. 24ல there is a drop. 25லயும் கொஞ்சம் டர்புலன்ஸ் தான் இருக்கு. ஸோ மேஜர் பிக் 4 யூஎஸ், கனடா, யூகே, ஆஸ்திரேலியா இந்த 4 கண்ட்ரில உண்டான டிராப்ப வேற எந்த கண்ட்ரியால மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா நீங்க யூஎஸ் எடுத்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 3,500 to 4,000 யூனிவர்சிட்டி இருக்கு. யூகேன்னு எடுத்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 165 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஆஸ்திரேலியா எடுத்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 45 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி கனடாவும் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் மோர். நீங்க அயர்லாந்து எடுத்தீங்கன்னா there's only 12 யூனிவர்சிட்டிஸ். நியூசிலாந்து எடுத்தீங்கன்னா ஒன்லி ஒரு 8 யூனிவர்சிட்டி தான் இருக்கு. ஸோ இதனால இந்த கண்ட்ரியால இந்த பிக் லாஸை மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க் தான். லாஸ்ட் இயர் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பிக் 4 கண்ட்ரி யூஎஸ்ஆ இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இந்த கண்ட்ரியோட விசா ரிஜெக்ஷனால மட்டும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ரஃப்லி அபவுட் 450 crores விசா ரிஜெக்ஷனால மட்டும் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சினாரியா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறத்துக்கு சான்சஸ் இருக்கு. பட் வித் த கண்டிஷன், கனடால இப்ப எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் முடிஞ்சோடனே பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் பிகாஸ் ஆல்ரெடி டிப்ளமேட் டிஸ்கஷன் இஸ் ஆன். ஆக்சுவலா டிப்ளமேட்டிக் டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா ஏர்லியர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கனடாவும் அவங்களோட டிப்ளமேட்டிக் எடுத்துட்டாங்க, இந்தியாவும் எடுத்துட்டாங்க. அந்த டிஸ்கஷன் இஸ் ஆன். எலெக்ஷன் இப்ப வருது. எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த இயர் யூஎஸ்ல பெரிய சேஞ்ச் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஏன்னா H1B விசால இருந்தும் நிறைய ரூல்ஸ், புது ரூல்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனால யூஎஸ் கொஞ்சம் டல்லா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யூகே அவங்க பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஸ்டடி ஒர்க்னு சொல்லுவோம், அதுல ஒரு புது ரூல் கொண்டு வராங்க. they are going to say இந்த அளவுக்கு உங்களுக்கு salary இருக்கணும் அப்படின்னு. that expected to come in sometime in June. அது வந்துன்னா யூகேவோட நம்பரும் இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆஸ்திரேலியா இஸ் டூயிங் குட். பட் they again both the party அங்க எலெக்ஷன் வருது. both the party said 2.7ல இருந்து they wanted to bring it down to 2.4 lakhs. ஸோ அந்த கேப் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியாவோட நம்பரும் கம்மியாகும். சான்சஸ் பாத்தீங்கன்னா ஜெர்மனி நம்பர் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பிரான்ஸோட நம்பர் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, நியூசிலாண்டோட நம்பர் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிங்கப்பூர் there is a possibility சிங்கப்பூர் நம்பர். பட் சேலஞ்ச் வித் சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடையாது, பார்ட் டைம் கிடையாது. பிரைவேட் யூனிவர்சிட்டியில, பப்ளிக் யூனிவர்சிட்டியில போனா மட்டும்தான் உண்டு. பப்ளிக் யூனிவர்சிட்டின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி 6 யூனிவர்சிட்டி தான் இருக்கு. அதுல NUSம் NTUம் கிடைக்கிறதும் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சேலஞ்சஸ் இருக்கு. அயர்லாந்து மே டூ வெல் ஆக்சுவலா கட்டாயம். பட் அயர்லாண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாலே பெரிய விஷயம். அதுக்கு மேல அவங்களால எடுக்க முடியாது. இருக்கிற நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி அபவுட் 12 யூனிவர்சிட்டிஸ். இந்த மாதிரி சேலஞ்சஸ்ல இந்த இயரோட இன்டேக் கொஞ்சம் டர்புலன்ஸா தான் இருக்கும். ஸோ நீங்க ஸ்டடி அப்ராட் படிக்க போறீங்க, உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அதை கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. we will do our best to address it. மேலும் ETtamil சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.